சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்கோ. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க. ஓ ரம்பே உருவசி மெனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. 3 பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்கா மாதிரி கை, வெண்டக்கா மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது. கை தட்டுவோம். மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கெல்லாம் ஆகாசத்துல விமானத்திலே பறக்குது. நம்ம பொண்ணு கம்பி மேலே நடக்குது. எல்லாம் எதுக்கு? ஒரு சான் வயிற்றுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா, வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. சாமி போடுங்க சாமி, கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க, சாமி போடுங்க, அம்மா போடுங்க, சாமி போடுங்க சாமி. அம்பாசிடர் இருக்காரு. என்னம்மா இது? இப்ப வெச்ச மனசுல 50 ரூபாய் நாக்குலே வேசிச்சாரு. நாக்குல வச்சனா? தட்லையில வச்சேன். உன்னைனா ஐக்கறா? என்ன சுப்பு? சாமி 50 ரூபாய் போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு. எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபாய் போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. கபுள்ள ஐயா கால்ல விழுந்து கும்பிடு. சாமி காலங்களுக்கு சாமி. எல்லாருக்கும் மாதிரி கீழே தான். இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். டேய் விநாயகம், 50 ரூபாய் எடுத்தேடா? 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டானா? வேற யாரு எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயனா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டை போட்டு தாண்டுறேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அண்டர்வேரை போட்டு நான் தாண்டுறேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். சும்மா இருக்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. என்ன என்னக்கா, வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய், வித்த கித்தன்னு கேவலமா பேசாத. நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்ட. இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலையா? என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை. பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடுது சாமியோ. என்னடா உனக்கு? இல்ல, வித்த பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா. இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போகுது? ராஜாதி மனசிலே ராஜா உன் நினப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சிக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு
கூப்பிடு சாமி, கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்தல, கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ ரெண்டாவது தடவை வச்சுட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிரு. ஐயோ ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீங்க 50 ரூபா கொடுத்தீல சாமி, எல்லாரும் சரக்கு போட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னிக்கறி. ஓ ஏன் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அறுத்த சாமி. நான் பண்ணியே கேக்கல, என்ன பிடிச்சிருக்கா? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. ஓ கண்ணு இங்க இருக்குது, வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சரி சாமி, மசாலா அரைக்கணும். ஏய் உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு, நவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான போதரு, ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்குனா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும், சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ வா. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன். அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுதுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியாந்துருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணி தப்பாது. வாங்க. எங்க பெரிய சைஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாதியில நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொல்லக்கூடாதியா, கால்ல சுட்டு தர்றேன். உங்க ஆபீஸ்கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவார். ஆமாங்க. சத்தம் போடாதீங்க. ஏன்டா சுட்டீங்க? நீ ஏன்டா அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணின்னு நினைச்சோம். என்ன இங்க கலாட்டா? சார் என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார். நல்ல வேலை கால்ல பட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்க வித்தியாசம் தெரியாது சார். அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார், அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார். அதனாலதான் சுட்டேன் சார். படியா இங்க படு சார். படு. நல்லா பாத்துங்க சார். பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆளு கொரட்டை கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. ஏயா டியூட்டி நேரத்துல படுத்து தூங்குறியா நீ? உன்னை சார் சுட்டுறாதீங்க. இனிமே வீட்டுல கூட சரியெல்லாம் படுக்க மாட்டேன். பயங்கரமான கொரட்டை சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவா குடிச்சிருப்பானுங்க. எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ இதை தாண்டது எமயமலையை தாண்டற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கின மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான். சரி படுங்க. என்னவெல்லாம் கேக்குறாரு? யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன், படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போகுது? இது கிடைக்கும். சுப்பு
இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். கால்ல கொடுங்க சாமி. என்னடா ராமு என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கடிச்சிடாங்க சாமியா. அம்மா கருப்பா மூக்கா எல்லாம் வாங்கோ. 50 ரூபா கொடுத்தா சாமியா தராதுல வந்துருக்குது. வாங்க வாங்க. ஏ சாமி 50 ரூபா கொடுத்தா நீ இருக்கணும். ஏய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணை தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா? பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? தொட்டவன் தான் கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன். உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறது செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல எழுத்து வர பேசுறியா? கிளி மாதிரியா இருக்க கிளி. வீட்டுக்கு உன்னை கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பாருடா சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்து ஆடுது. ஏய் சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பட்டேட் எரியுது. ஐயோ உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி. அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு, இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதா? காளி, நீலி, சூரி, கம்பக்கடி கருப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கட சுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா, நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய பிடிச்சுக்கோ. என்னய்யா சொல்லி தொலையா? எங்க முகத்த காணா? ஓ, துந்தி மறைக்குதோ? எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடத்துங்கோ. முதலிரவு எங்க கொண்டாடுறது? அடிச்ச அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ, என்னய்யா சும்மா இரு. தம்பி, அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் மாதிரி ஆக்கிட்டா. நீ ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவாசா? அக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். வாங்க அக்கா, சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆகி போச்சு. சுப்பு, கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதல்ல நடத்த போறீங்க? அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ, இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா? கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா?
இங்கே நில்லு. வாவ், ஏன் சாமி கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு. அப்பதான் என் கூட நெருங்குவ. உன் பொண்டாட்டி எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற? உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ இங்க வாயா. என்னமோ சொன்னீங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா, மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே, நீங்க துணிச்சல்காரர். நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீல. ஏய், பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாதா? இவங்க தட்டுல நானும் 10 பைசா போட்டிருக்கேன். எனக்கும் கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டு. அட பாவிங்களா, கட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி. 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 விட்டா குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அன்னிக்கு. அன்னிக்கு. அன்னைக்கு 2 கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் உட்காரு. இந்த பக்கம் வா. விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான், நம்ம கடையில கடன் சொல்லி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுறா. கந்தசாமி, கந்தசாமி. என்ன கேளுப்பா? சுப்பம்மா, சுப்பம்மா, ஐயோ டீக்கடைக்கு முன்னால பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாளே. டேய் விசில நிறுத்து. அம்மா, கொத்து பரோட்டாவை நிறுத்துமா. டேய் விசில் அடிக்காதடா. நானே விக்கிரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே. விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியன் என்ன, இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சுக்க. என்ன கிண்டலா? ஐயோ ஐயோ, ஏன் இங்க வச்ச உன்னை முட்டையில அடிக்கிறேன். முட்டையில அடிக்கிறேன்டா. முட்டையில அடிக்கிறேன். அடையப்பா, யானை முட்டை மாதிரி. ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன். அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரு நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஆ. ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடாலா திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ போ, வேலை பாரு போ. டேய், இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படனா இருக்கு. அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான்னு சொல்லுத்து. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே, நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி 2 ஆப்பிரிக்காவோ? இந்த பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழுச்சு இழுக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்து. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்கா வந்தான்னா. அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றேன்டா. அப்பா, உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம். முதலிரவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி, எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ, உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறிமுட்டை. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ, எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. யோ, ஓ, நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா, நீ அங்கே, நான் இங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா.
என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் அப்படி. தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா பாத்திரம் விளக்கியாச்சா? வெல்கியாச்சு. பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக்கு அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை இழுத்துட்டு போட வேண்டியதான். யோ டோல கடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நாத்தமா? சும்மாரா, உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, ₹1,00,000 போச்சு. டேய், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரு சான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபா போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா டோல்கி வாசிப்பீங்க. அண்ணே 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 பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு அடிச்சடிச்சு பேசுவாருன்னு, அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. டேய், சும்மா இருடா. உன் நிலைமைதான் இப்படி ஆயிப்போச்சு. எப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான். சுப்பு சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணை வகுத்துக்காக, அரசாணை வகுத்துக்காக.